என்னால பண்ண முடியும். அதனால வந்து 3 வருஷமா not 3 years 4 வருஷமா நான் சார் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். Produce security to the ordinary citizen, the one who lives in that. இப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். ஸ்ரீனிவாசபுரம் மக்களுக்கு அந்த மக்கள் வந்து நமக்கு தெரியுதுக்கு மேலே சார் நமக்கு இந்த மாதிரி கேமரா தேவை, நமக்கு இந்த இடத்துல கேமரா தேவை. The association between Securicam and the Tamil Nadu Police, and as a former member of the Indian Police, Tamil Nadu Police, I can say that எங்களை இந்த நகர் சார்ந்த நல மன்றங்கள் இருக்கின்றன, அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும். இலவசமாக வரக்கூடிய எதன் மீதும் நமக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்காது. இலவசமாக இந்த கேமராக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கேமராக்கள் Justice R. Mahadevan sir and former Padma Shri M.K. Narayan sir, former National Secretary of India and West Bengal of Governor, and other dignitaries, and all my brothers and sisters in Srinivasapuram Makkal and all the media. Thank you for all of your presence. Actually, ஒரு 2 வாரமா நான் பேசுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுக்கு நோட் ஓபன் பண்ண முடியல. அப்ப நான் அகைன் ரிப்பீட்டா சொல்றேன், ஏதாவது மிஸ்டேக் என்னோட பேஸ்ல இருந்தா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அதே மாதிரி என்னோட தமிழும் இங்கிலீஷும் வந்து அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. அதனால நீங்க கொஞ்சமா ஓப்பனா இருந்துடு, அண்ணா மட்டும்தான் இது புரிஞ்சுடு. ஸோ வித் யுவர் பர்மிஷன் சார், ஆக்சுவலி ஏப்ரல் 19 என்னோட லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்டான டே. ஐ மீன் 3 months back, April 19, 2025, we got the opportunity to announce the campaign in Chennai with the presence of our Honorable Justice R. Mahadevan sir and our Padma Shri M.K. Narayan sir. That event வந்து அந்த செக்யூர் சிட்டி நம்ம அந்த காலையில அங்கே லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சேம் டேல வந்து இன்னைக்கு 1 more opportunity கிடைச்சது. ஸ்ரீனிவாசபுரத்துல வந்து ஈவினிங் வந்து மக்களை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கேம்பெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு, ஓகே நம்ம இந்த மாதிரி கேம்பெயின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கேன். ஸ்ரீனிவாசபுரத்துல 3000 வீடுக்கு நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா we started to installing the cameras, we started our work. அதுக்கு முன்னாடி what I'm trying to say, நான் அவ்வளோ டீட்டெயிலா பேச விரும்பல. நான் ஒரு திடீர் ஒரு ஓகே ஆக்சுவலி நான் சென்னையில வந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் அழுகிட்டு இருப்பேன். நான் அழுகும் போது என்னோட ஒரு பிரச்சனை, நான் ரூம்ல இருந்து அழுக மாட்டேன், நான் ரோட்டில் போயிருப்பேன். ரோட்டில் போய் வாக் பண்ணி தான் நான் அழுகிட்டே இருப்பேன். அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், சார் கடவுள் ஏன் இந்த மாதிரி பிரஷர் எனக்கு கொடுக்குறேன்? நான் இதுக்கு வந்து எனக்கு தெரியாத நாட்டில் வந்து தெரியாத மக்களுக்கு வந்து எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? அது என்னோட வேலையா? இந்த மாதிரி ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்கியா? ஐ எம் ட்ரைங், யூ கான்ட் இமேஜின். நான் எவ்வளவு அழுகி இருக்குன்னு உங்களுக்கு இமேஜின் பண்ண மாட்டேன். ஆனா கடைசியில நிறைய தண்ணி வேணும்ல. ஹலோ யா, அப்ப நான் என்ன சொல்லணும் தெரியுமா, ஏன் என்னை அழுக வச்சேன்னா, நான் கொண்டு வந்திருக்கிற செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின் ஒரு கப்பல் மாதிரி. அந்த கப்பல் போறதுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி கடவுளன் கண்ணீராலே கொண்டு வந்திருக்கு. அப்ப நான் நினைச்சேன், இந்த கண்ணீரால இது மட்டும் போராது, இந்த கப்பு போறதுக்கு நமக்கு ஒரு கேப்டன் தேவை, இந்த ஷிப்புக்கு ஒரு கப்பித்தான் தேவை. அதனால 3 வருஷம் முன்னாடி கடவுள் எனக்கு ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. நம்ம ஃபார்மர் நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி M.K. நாராயணன் சார். நான் போய் சொல்லிட்டேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கு, நம்ம இந்தியாவில் செலக்ட் ஆன இடத்துல வந்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். சார் இருந்தா மட்டும்தான் இது என்னால பண்ண முடியும்.
அதனால வந்து 3 வருஷமா not 3 years 4 வருஷமா நான் சாரு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2 இன்னும் மந்த்லி மினிமம் 2 மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கும். அப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கேம்பெயின் இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு நாராயண் சார் வந்து எவ்வளவு டைம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு கொடுத்த டீ காஃபியால ஒரு சிட்டி வந்து நமக்கு செக்யூர் ஆக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவர் டீ காஃபி கொடுத்திருக்க. அதுக்கப்புறமா நமக்கு கப்பலுக்கு ஒரு கேப்டன் கிடைச்சாச்சு. கேப்டன் மட்டும் போதுமா? நமக்கு கப்பல் போறதுக்கு மக்கள் வேணும்ல. மக்கள் வந்தாச்சு. ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் நம்ம கப்பல் ஏறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நமக்கு ஃபியூல் வேணும். ஃபியூல் மாதிரி நிறைய மக்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க பர்சனலி. அதெல்லாம் தாண்டி கப்பலா இருக்கு, போறதுக்கு இடம் இருக்கு. கடவுள் வந்து எங்க போட வச்சிருக்கேன்? ஸ்ரீனிவாசபுரத்துல நம்ம பீச் முன்னாடி. நான் ஸ்ரீனிவாசபுரம் அப்படி பிளான் பண்ணல. அது எப்படி கடவுள் கொண்டு வந்து பீச் முன்னாடி நம்ம கப்பல் கொண்டு வச்சிருக்கும். ஆனா கப்பல் ஆயிருக்கு, கப்பல் போறதுக்கெல்லாம் தண்ணி ஆயிருக்கு, கடல் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு கேப்டன் ஆயிருக்கு, மக்கள் ஆயிருக்கு. அது மட்டும் போதுமா? நம்மளோட டேலண்ட் மட்டும் போதுமா? போராது. பணம் மட்டும் போதுமா? போராது. அது தாண்டி கடவுள் பிளஸிங் தேவை. கடவுள் வந்து நமக்கு பிளஸ் பண்ணணும்ல. அது எப்படி முடியும்? ஒரு பேன் இந்தியா லெவல்ல, ஒரு குளோபல் லெவல்ல ரெகக்னைஸ் ஸ்பேஸ் நமக்கு வேணும்ல இந்த ஷிப் இனாகிரேட் பண்றதுக்கு. அதுக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் R. Mahadevan sir is here today at Srinivas here to bless us. இங்க எல்லாருமே என்னோட கேள்வி கேட்டுட்டு இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வருவாரா, MK நாராயண் சார் வருவாரா? அவர் என்ன நம்புறது இல்லைன்னா சொல்லி சார் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையா இருக்குல்ல. ஜஸ்டிஸ் இன்னைக்கு வந்திருக்கு, நாராயண் சார் இன்னைக்கு வந்திருக்கு. நமக்கு எவ்வளவு பிளஸிங் கடவுள் கொடுத்திருக்கும் இந்த ஒரு கேம்பெயின் இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு. சோ நான் நினைச்ச முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியது April 19th வந்து ITC 7-star ஹோட்டல்ல. அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஜஸ்டிஸ் வந்து அல்லங்க நாராயண் சார் வந்து 7-star ஹோட்டல் மட்டும்தான் வருவேன். அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. நம்ம ஏழைகள் தங்க நடத்தல, ஒரு ஏழை நடத்தின ப்ரோக்ராம்ல வந்து ஜஸ்டிஸ் வருவாரா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது ஜஸ்டிஸ்க்கு மைண்ட் தான் 7-star ஹோட்டல். அவரே 7-star ஹோட்டல் கொண்டு வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் 7-star 10,000 ஸ்டார் வச்சு நடக்கிறாரு. அதனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மக்களை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு திருவிழா இனாகிரேட் பண்றதுக்கு வந்திருக்கு. சேம் வித் I want to tell my heartfelt thanks to Padma Shri MK Narayanan sir and the justice. Once again the whole ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் நீங்கள் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வச்சாலும் இந்த கேம்பெயின் சக்சஸா பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த லோக்கல் மக்கள் வந்து இங்க ஒரு ஆல் வெல்ஃபேர் பீப்புள் அசோசியேஷன் இருக்கு, ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் இருக்கு. அந்த மக்கள் வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கு மேலே சார் நமக்கு இந்த மாதிரி கேமரா தேவை, நமக்கு இந்த இடத்துல கேமரா தேவை. நீங்கள் வீடியோ பார்த்ததுல எவ்வளவு சப்போர்ட் மக்கள் நமக்கு கொடுத்திருக்கு. இங்க சாதிக்குன்னு சொல்லி ஒரு பையன் இருக்கு, அவரை கண்ணு சர்ஜரி ஐ கேட்ரிக் சர்ஜரி 2 மாசமா போடல. அவர் என்ன சொல்லி தெரியுமா? என்னோட நாட்டிலே கண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கேட்ரிஜ் நான் மாத்த போறேன். அந்த மாதிரி ஸ்ரீனிவாசபுரத்திலே எல்லா மக்களுமே ஒரு டீமா, ஒரு ஃபேமிலியா, ஒரு அண்ணனா, நான் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி முன்னாடி ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்து நம்ம எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் நம்ம முடிக்க போறோம். Once again, thank you everyone for your wonderful support and your presence. Once again, support for the media. Media, you have very important role to convey the message. Not my video, not my presence, just to announce to the public. பாதுகாப்பு எவ்வளவு தேவை, பாதுகாப்பு வந்து நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்னது நம்ம மக்களுக்கு கத்தி கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும். நம்ம சின்ன ஜெனரேஷன் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் பசங்க இருக்குல்ல, நீங்க தான் இது பார்க்கணும். நீங்க தான் அடுத்த ஜெனரேஷன், நீங்க தான் நம்ம ஊர் மொத்தமா செக்யூர் ஹவுஸ் கொண்டு போன்றது. பாதுகாப்புன்றது அவ்வளோ பெட்டர். பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் நமக்கு இது பண்ண முடியும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி லீடர்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு இது பண்றதுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நமக்கு ஒரு பூஸ்டிங் வேணும்ல, நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்ல. இங்க சொல்ல முடியும்ல, என் கூட MK நாராயண் சார் இருக்கு, எவ்வளவு பவர். நம்முடைய ப்ரோக்ராமுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வந்திருக்காரு, எவ்வளவு நமக்கு மேன்மை இருக்கு. அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏதாவது பேரோ ஏதாவது டைட்டில் நான் விட்டு போயிட்டுனா மன்னிச்சிடுங்க.
என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். Once again, thank you all for your wonderful support. Thank you. Mr. Emil Jose and other members of the SOC team. Secure camp வந்து இந்த இடத்துல செக்யூரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு செக்யூர் கேம்ப் ரிஜாய் தாமஸ் பற்றி. 3 வருஷம் முன்னால ரிஜாய் அண்ட் எமில் இவர் 2 பேரும் என்னுடைய ஆஃபீஸில் வந்தார். 3 வருஷம் என்னோட காஃபி பிஸ்கெட்டு சாப்பாடு எல்லாம் மாற்றுவாங்க. எனக்கு சந்தேகம் இவர் என்ன திருட வந்திருக்கான், என்னமோ பண்ணுறான்னு வந்திருக்கான், வெளியூரில் வந்திருக்கான். இல்லை சார் எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஊரில் காப்பாற்றணும்னா நம்ம வி வாண்ட் டு ஸ்டார்ட் இன் சென்னை, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முடித்து அப்புறம் வி வாண்ட் டு கோ ஆல் ஓவர் இந்தியா. நான் சொன்னேன் இது நடக்காது சார், இது நடக்காது. நீங்கள் யார், நீங்கள் 2 பேரும் வந்து எங்கள் போலீஸ்காரங்க உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் திருட மாதிரி தெரியுது. அப்போது சொன்னேன் பாருங்கள் சார் நான் வரேன், நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணேன். லிட்டில் பை லிட்டில் அவர் பேசி இது பண்ணுறேன் அது பண்ணுறேன். ஒரு வருஷம் முன்னால் தான் 2 வருஷம் நான் ஐ சஸ்பெக்டட் தட் இவர் 2 பேரும் வந்து என்னமோ பெரிய திருட வேலைக்கு வந்திருக்கான். நான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தால் நான் டெல்லியில் இன்ஃபார்ம் பண்ணேன், இங்கே 2 திருடர் இருக்குங்க, கொஞ்சம் பாருங்க அவர் என்ன பண்ணுறாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஸ்ரீனிவாசபுரத்தில் security is now the most important item on the agenda. உங்களுக்கு எல்லாருக்கும் you feel safe, your children feel safe, your family feels safe. Why? Because Secure Camp has made security available to the ordinary citizen, and they're doing it with the full support of the police, the Tamil Nadu police, the Madras City police. This is the kind of activity that we require. Security is a very basic problem. Compare Srinivasapuram with Gaza. Gaza la makkale murder பண்றாங்க. ஸ்ரீனிவாசபுரத்தில் செக்யூர் கேம்ப் மக்களை மேலே உறுதி பண்ணுறது. Secure Camp is an example for the rest of the world, not only for India, not only for Tamil Nadu, not only for India, but for the world at large. 2 people associated with a lot of support of others have produced security to the ordinary citizen, the one who lives in a. இப்போ அம்மா அப்பா விட்டு போகும்போது சின்ன பசங்க இருந்தால் அவர் என்ன பண்ணுறாரு என்ன கண்டுறது, அவர் சேஃபாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பயம் இல்லையே. செக்யூர் கேமராஸ் இருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் என்ன. அண்ட் 10,000 ஹவுஸ் அவருடைய படம், அவருடைய படம், நீங்களோட படம் போடல, அவருடைய படம். இப்போ they have made it possible for ordinary citizens of Srinivasapuram to live in peace, to live with safety, and to feel with that it's worth being part of Srinivasapuram. I can only congratulate Mr. Rijoy Thomas and Emil and all the other team members for what they have done. It's a great achievement. ஆமாம், ஒரு விஷயம் தான், ஒரு ஃபியூ மந்த்ஸில் எலெக்ஷன் நடக்க போகிறது. நான் ரிஜாய் தாமஸ் யார், அவருக்கு ஏது பார்ட்டிக்கு ரிஜாய் தாமஸ் அவங்க கேட்குறாங்க. அவர் இங்கிலீஷு பேச முடியும், தமிழ் பேச முடியும், மலையாளம் பேச வேறு என்ன பேச முடியும் தெரியாது, ஹிந்தி அரபிக்கும் தெரியும் அவருக்கு.
அது செக்யூரிட்டி அவருக்கு யார் அவர் அப்பாயிண்ட் பண்ண 10 கேமரா தரேன். அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் 55 years or 60 years security இருந்திருக்கேன். Protection is the most important. அதுக்கு அப்புறம் what you need is finding out what happened. But safety begins with knowledge of what is taking place. And the association between Securicam and the Tamil Nadu Police, and as a former member of the Indian Police, Tamil Nadu Police, I can say that the Tamil Nadu Police is amongst the best in the world. So Securicam is started in the right place. You have protection inside the home, you have protection outside the home, and you have protection for people everywhere. Little did I believe 3 years ago when these two people came and spent time in my office that I would see a day in which the community, the police, and the people at large would feel so satisfied with what is happening. What is most gratifying is that the judge of the Supreme Court of India, Justice Mahadevan, is blessing this event and has blessed this for quite some time. If a justice of the Supreme Court of India is supporting, I think this camera program is probably going to succeed beyond any belief that even Mr. Rijoy and Emil and others have about it. I congratulate all of you for the success of Securicam. I congratulate Rijoy and Emil, and I rejoice all of us and the Tamil Nadu Police for being part of this great endeavor. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். செக்யூர் அவர் சிட்டி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்திய நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பான தேசிய பாதுகாப்பின் மிகச்சிறந்த ஒரு பதவியில் இப்படித்தான் இந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று நிறுவிய மேன்மை தங்கிய மேனாள் ஆளுநராகவும் தன்னுடைய முத்திரையை பதித்த M.K. நாராயணன் அவர்களோடும் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அந்த நாட்டினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல 1000 கோடி ரூபாய் பணத்தை செலவு செய்வார்கள். ராணுவ தளவாடங்களுக்காக கோடிக்கணக்கிலே செலவு செய்யப்படும். இதற்கு அடிப்படை காரணம் அந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை மிகச் சிறந்த விதத்திலே உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒரு தனி நபராக ரிஜாய் தாமஸ் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு முதலாவதாக சீனிவாசபுரம் பகுதி மக்களுக்கு இந்த சிசிடிவி கேமரா வழங்கக்கூடிய இந்த விழா முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சகோதரர் ஜோஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் விழாவிலே இந்த மக்களினுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு தானும் ஏதேனும் ஒரு விதத்திலே பணியாற்ற வேண்டும் என்று பங்கேற்கக்கூடிய தமிழக அரசின் மேனாள் அட்வொகேட் ஜெனரல் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் நர்மதா சம்பத் அவர்களோடும் உங்கள் அனைவரோடும் இந்த காலையில் இங்கு பங்கேற்பதில் மகிழ்ச்சி எனக்கு. இந்த சிசிடிவி கேமரா இந்த பகுதி வாழ் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள்,
அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். சந்தோஷமான தருணங்களையும் நாம் சந்திக்கிறோம். உங்கள் பகுதியிலே காலை எழுந்தது முதல் இரவு நீங்கள் உறங்க செல்லும் வரை நடக்கக்கூடிய உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலுமே எந்த விதமான நிகழ்வுகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் வீட்டில் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வாகனம் காணாமல் சென்றிருக்கலாம். உங்கள் வீட்டின் உள்ளே வைக்கப்பட்ட சில பொருட்கள் களவாடப்பட்டிருக்கலாம். தெருவிலே விளையாடி கொண்டிருந்த சிறு குழந்தைகள் திடீரென்று காணாமல் போயிருக்கலாம். இவற்றை எல்லாம் தேடி அலைந்து பல்வேறு மன பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதியும் போய் இப்படியான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து கழிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பொழுது, இப்பொழுது திரையிலே நீங்கள் பார்த்தீர்கள், சீனிவாசபுரத்தினுடைய ஒரு பருந்து பார்வையாக மேலிருந்து பார்த்தால் இந்த பகுதி மொத்தமுமே தெரியக்கூடிய விதத்திலே படமாக்கப்பட்டிருக்கிறது. தெருக்களிலே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நடந்து செல்வது படமாக்கப்பட்டிருக்கிறது. கடைகளின் உள்ளே பொருட்கள் இருக்கிறது, அங்கு பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்துமே இந்த சிசிடிவி கேமரா மூலமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கான ஆவணம் தேவை என்றால், அதற்கான சாட்சி தேவை என்றால், இந்த சிசிடிவி கேமரா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். திருட்டு குற்றங்கள் குறைக்கப்படும். தன் வீட்டிலிருந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் வழி தவறி வேறு எங்கேயாவது சென்று விட்டால் உடனடியாக அனைத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ணி பார்த்தால் ஏதோ ஒரு குழந்தை எங்கோ நடந்து போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அந்த இடத்தில் இருந்து அருகாமையில் இருந்து அந்த குழந்தையை கண்டுபிடித்து விடலாம். பொருட்கள் களவாடப்பட்டிருந்தால் அதற்கான சான்றுகள் தெள்ள தெளிவாக உங்களுக்கே கிடைக்கும். உங்கள் வீட்டிலே பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை இயக்கக்கூடிய உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். உங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்லாது. உங்கள் தெருக்களிலே நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த நகர் சார்ந்த நல மன்றங்கள் இருக்கின்றன, அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும். இலவசமாக வரக்கூடிய எதன் மீதும் நமக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்காது. இலவசமாக இந்த கேமராக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கேமராக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு முறை வழங்கப்பட்ட இந்த ஒரு உபகரணம் முறையாக பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் உங்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை நீங்களே பாதுகாக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி இந்த வசதியை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட முயற்சிகள், நல்ல முயற்சிகள், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் காரணங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதோடு உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் அந்த உபகரணங்களை முறையாக நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ரிஜாய் தாமஸ் செல்ல வேண்டும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான தேவைகளின் அடிப்படையாக இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.